அனனியாஸும் சப்பைராவும் வந்து பொய் சொன்னதுனால தான் இறந்தாங்கன்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம் இல்லை. பட் நல்லா ஆழமாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் கூட இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ரொம்ப டேஞ்சர். அது நம்ம லைஃப்லேயும் இருக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்லிடுறேன். என்ன நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட்லாம் பண்ணீங்க. தேங்க்யூ. மெசேஜ் ரீச் பண்ணீங்க, ரொம்ப நன்றி. என்னோட நேம் இமானுவல். நான் வந்து என்னோட சொந்த ஊர் கோயம்புத்தூர். பட் நான் வந்து அமெரிக்காவில் பைபிள் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ஸோ நான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னா நான் வந்து சும்மா ஏதோ ரேண்டமாக பேசலை. அதை நான் ரிசர்ச் பண்ணி பேசுகிறேன். அதனால் உங்கள் டைம் டெஃபினட்டாக வேஸ்ட் ஆகாது. நானும் வேஸ்ட் பண்ணவும் விரும்பலை. ஸோ நம்ம லெட்ஸ் கோ டு தி பாயிண்ட். இப்போ அனனியா சஃபைரா வந்து நம்ம என்ன நினச்சிருக்கோம், போய் சொன்னனால தான் அவங்க மறிச்சிட்டாங்க அப்படின்னு. பட் அதுக்கு முன்னாடி அவங்க 5வது அதிகாரத்தில் வருவாங்க. 4வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் பார்னபஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஆனால் அவரோட உண்மையான நேம் என்னென்னா ஜோசப். அவருக்கு ஏன் பார்னபஸ்ன்னு பேர் வச்சாங்கன்னா, அவர்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்று உண்மையாக கஷ்டப்படுற மனுஷங்களுக்கு கொடுத்தார். யாருக்கிட்ட இருந்தும் எந்த ரெக்கக்னிஷனும் எந்த ஒரு நேமையோ எதுவுமே எதிர்பார்க்காம அவர் கொடுத்தார். ஸோ அதை பார்த்து அப்போஸ்தலர்கள் அவருக்கு வந்து பார்னபஸ்ன்னு பேர் வச்சாங்க. பார்னபஸ் அப்படின்னா சன் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதை பார்த்து அனனியா சஃபைராஸ் என்ன பண்ணாங்கன்னா, எனக்கும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்த இடத்த விற்று பாதியை கொடுத்துட்டு ஸ்கேம் பண்ணாங்க. ஸோ இங்கே போய் சொன்னது ஆப்வியஸ்லி இட்ஸ் ராங். அது ஒரு ரீசன். பட் அந்த ரீசனுக்கு காரணமாக இருந்தது என்னென்னா, பொறாமை. எனக்கு வராது, அந்த மனுஷனுக்கு வருது. இல்லை அந்த மனுஷன் வந்து அந்த மனுஷனை மட்டும் எல்லாருமே பார்க்குறாங்க. செல்ஃபிஷ்னஸ், எனக்கு அது வேணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நம்ம வாழ்க்கையிலையும் இந்த பொறாமை, செல்ஃபிஷ்னஸ்லாம் இருக்கலாம். காட் இஸ் அகெயின்ஸ்ட் ப்ரைட், ரைட்? எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எஸ்பெஷலி wherever you are. நீங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை மினிஸ்ட்ரியில் கூட இருக்கலாம், இதில் வேணால் இருக்கலாம். த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஒன் டு டிப் யூ அவுட், உங்களை வந்து கீழே தள்ளி விடுறதுக்கு ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம் வந்து பொய் சொல்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த பொறாமையும் கூட. ஸோ அதனால் you all be very careful. And if you like the video, just keep posting your comments. So நான் அதை பார்த்து எனக்கு I'll be also encouraged to post more videos. Thank you.